பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன்னு பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னடா அது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா, எல்லாம் உனக்காகத்தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறிய. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது, வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க? போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான். ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு, இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க என்னங்க? ஓ நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க. யோ என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே, இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல? ஆமா, ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி, காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி, இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன். அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? எந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம், பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம், இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியேதான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க, இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன், ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வட்டுங்களா? வாங்க. வட்டுங்களா? வாங்க. வட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை, பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க?
விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன். ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற, நான் காளை மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணுக்குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. இது போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரங்க. போயிட்டு வாங்க. மானகிட்டவங்க. யோ என்னையா அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது, பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. போடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. யாருக்கு அது? அவன் தான் முனியம்மா பையன். கொஞ்ச நேரத்துல பாரு வேடிக்கையே. வாயா, வா சாப்பிடலாம் வா. நான் சாப்பிட வரல, எனக்கு சாராயம் குடிக்க பணம் வேணும். என்ன யோசனை பண்ற? சீக்கிரம். ஏய், நான் கேட்கறது உன் காதுல விழல. உனக்கு சோறு முக்கியம். டேய் நாகராஜா, நான் உன்னை பெத்த அம்மாடா. நீ என் வயித்துல இருக்கும்போது என்ன உதைச்சது பத்தாது, என் வாழ்க்கை பூரா நான் உங்ககிட்ட உதப்பட்டே சாகணுமா? பெருசா பெத்துட்ட. ஏன் பெத்த? எதுக்கு பெத்த? பெக்கும்போது சுகமா இருந்தது இல்ல? இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும். குடு. என்கிட்ட ஏதுடா? இருந்த காசையெல்லாம் நேத்தனை வந்து அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போனேன். இப்ப மறுபடியும் வந்து கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ அது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தண்ணி அடிக்க பணம் வேணும். ஏன்டா இப்படி வாய் கூசாம பேசுற? கொளுத்துற வெயில சாப்பாட்டு கூட தூக்கி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நீ தண்ணி அடிச்சு சூதாடிட்டு ஊதாரித்தனமா சுத்துற. இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ! அப்பா நாகராஜா, அப்பா அதுலதாப்பா நம்ம சாப்பாடு எடுத்து போகணும். ஐயோ கொடுத்துருப்பா. ஐயோ அந்த பாத்திரம். அடே நான் சொல்றது கேட்டா. அடே நம்ம விட்டு பாத்திரம் இல்லடா, ஐயோ ஊரா விட்டு பாத்திரம்டா. அப்பா கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா. ஐயோ கொடுத்துடுறா. என் கை விடு. விட மாட்டேன். இப்ப விட போறியா இல்லையா? அடே கொடுத்துட்டு போடா. அடே கொடுத்துடுறா. அம்மா முனியம்மா, அம்மா அம்மா அம்மா, ஏன்டா நிக்கிற? என்ன கொன்னுடுறா, என்ன கொன்னுடுறா, கொல்லுடா கொல்லுடா கொல்லுடா. இத கட்டினவன் தான் என்னை விட்டுட்டு ஓடிட்டா. என் வயித்துல பிறந்த நீயாவது எனக்கு கொல்லி போடுவேன்னு நினைச்சுட்டானடா. நீ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிற. இனிமே என்னால தாங்க முடியாதுடா, என்னால முடியாது. தினம் தினம் உங்ககிட்ட அடிபட்டு சாகிறத விட என்ன ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு, ஒரே அடி அடிச்சு கொண்டுட்டு போயிடு. கொல்லு கொல்லுடா கொல்லுடா கொல்லுடா. கட்டினவன அவனை விட்டு ஓடிட்டான். தாலி உனக்கு ஒரு கேடா? பாவி, பெத்த தாயோட தாலியை பறிச்சுட்டு போய் குடிக்கிறவன் நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? யார நீ? நான் தினம் குடிக்கணும், கூத்தியார் வீட்டுக்கு போகணும். அதுக்கு எனக்கு பணம் வேணும். இந்த தாலி வேணா கொடுத்துறேன், நீ வரியா? அடே படுபாவி, யார பார்த்து என்ன கேள்விடா கேட்டுட்ட? உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுலடா. போடா இங்க இருந்து, போடா. என் மூஞ்சில முழிக்காதடா, போடா இங்க இருந்து. என் மூஞ்சில முழிக்காத. அம்மா உஷா கண்ணு, அவன் உன்னை பார்த்து கேட்ட கேள்விக்கு நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் தாயே.
என்ன முனிமா அது? உனக்கு போய் இப்படி வந்து மகனா பிறந்திருக்கானே, எப்படிம்மா சமாளிக்கிற? நீ புதுசா இங்க குடி வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். பாவம் முனியமா, அடிக்கடி அவன் குடுக்கற தொல்லைய முனியமான்னு தாங்குது. நானா இருந்தா நடக்கிறதே வேற. எல்லாம் என் தலையெழுத்துமா, தலையெழுத்து. வா போலாம்.